வண்டியை ஓட்ட முடியாது. ஹீட் உங்களுக்கு அப்படி ப்ரைஸில் கொட்டு கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 650cc இந்த வண்டியோட டாப் 3 அட்வான்டேஜ் நான் என்ன. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்டர்செப்டர் 650யோட ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருப்போம், ஆனால் இன்டர்செப்டர் 650 வீடியோ போட்டதே இல்லை. நிறைய 650 வீடியோவும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதான் கைஸ் இன்றைக்கி நம்ம இன்டர்செப்டர் 650யோட வீடியோ போடலான்னு இருக்கேன். இது வண்டி பார்க்கவே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபேமிலி யூஸு எல்லாத்துக்குமே செட் ஆகும். வண்டியோட லுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாரி தெரியும் ஜிடியை கம்பேர் பண்ணும்போது. பட் பவர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தான் கைஸ் இருக்கும். ட்வின் சிலிண்டர் 650cc ட்வின் சிலிண்டர் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வண்டி ஃப்ரண்ட்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே நல்லா தான் கைஸ் இருக்கும். டேங்கோட ஷேப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு வின்டேஜ் லுக்கு தரும் கைஸ். உங்களுக்கு ஜிடி மாரி ஸ்போர்ட் மாரி இருக்காது, வின்டேஜ் லுக்கும் இருக்கும். சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைலன்சர் வரும், ஏன்னா ட்வின் சிலிண்டர். ஜிடிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இதோட லுக்கு தான் கைஸ். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு நான் உட்காந்தே காட்டுறேன். உங்களுக்கு ஜிடிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கும், ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாரி இருக்கும். இதில் உங்களுக்கு காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே இருக்கும், ஹேண்டில் பாரும் கொஞ்சம் கீழே டில்ட் ஆகிருக்கும். அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பவரு எல்லாமே உங்களுக்கு சேம் தான் கைஸ். அதுவும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் யங்கான ஏஜ் ஆளுங்கெல்லாம் நிறையா டூரிங் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நிறையா பேர் இது தான் வாங்குவாங்க, இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஜிடி உங்களுக்கு டூரிங்கும் பண்ண முடியாதுன்னு இல்லை, அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் கைஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்து டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் எப்பயும் போல். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிரேக் பிடிச்ச உடனே உங்களுக்கு நல்லாவே நிற்கும், ஃபாஸ்ட்டாக நிற்கும். ஏன்னா இந்த வண்டியோட வெயிட்டே உங்களுக்கு எப்படி 200 கிலோவுக்கு மேலே போகும். அதுவும் சைலன்சரோட ஒரு வெயிட்டே நல்லாயிருக்கும். அதனால் பிரேக் அடித்தா உங்களுக்கு அந்தமாரி உடனே நின்று ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கிட் ஆகுமோ அந்தமாரி எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு. இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 bhp வரும். டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 Nm டார்க் வரும். பவர் நீங்கள் பஞ்சமே இல்லை உங்களுக்கு. பவரோட உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரேடியேட்டர் கார்டு தான் உங்களுக்கு இந்த சைடில் வருது. ரேடியேட்டர் கார்டு இந்த சைடில் வந்துடும். ஹீட்டிங் இஷ்யூஸ் உண்மையாகவே ரொம்ப அதிகமாக தான் கைஸ் இருக்கும். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் குறை, ஏன்னா 650cc ஏர் கூல்டு வேறு. ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் கைஸ், அதனால தான் உங்களுக்கு ஹாலஜன் இது வருது. இப்போ வர நியூ மாடலுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே எல்இடி வரும், இண்டிகேட்டரும் எல்இடி வரும். அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். மற்றபடி மற்ற எல்லாமே சேம் தான் கைஸ். ஓகே கைஸ், இந்த வண்டியை நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன், ஓட்ட எப்படி இருக்குன்ட்டு. ஓட்டுறதுக்கும் வண்டி எப்படி இருக்குன்னா உண்மையாகவே நல்லா தான் கைஸ் இருக்குது. அந்த பவரு எல்லாமே உங்களுக்கு இந்த சடன் பவர்லாம் நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் உங்களுக்கு வண்டியோட சவுண்டும் நல்லா தான் கைஸ் இருக்குது. இந்த வண்டியில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்கமே தெரியும். ஏன்னா கீழே விழுந்துட்டாங்க, கொஞ்சம் வேகமாக போய் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கிராஸாக தான் கைஸ் இருக்கும். உங்களுக்கு பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சடன் பவரு 390 பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 390 பவர் இருக்காது, பட் இருக்கும் கைஸ் பவர். உங்களுக்கு நல்லாவே பாப்பாகும். உங்களுக்கு அந்த பட்டுன்னு சவுண்டும் நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் ஒரு 100லாம் ஒரு ஸ்பீடே கிடையாது. இந்த பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு பையன் பார்த்தான், ரோடு அப்பியரன்ஸும் உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக தான் கைஸ் இருக்கும். ஒரு கியருக்கும் டக்குன்னு அது நல்லாவே ரெஸ்பான்ஸ் தெரியுது நமக்கு. ஃபஸ்ட்டு கியர்லாம் போட்டு டக்குன்னு கிளச்சு விட்டா கொஞ்சம் உங்களுக்கு அந்த வண்டியோட பவர் தெரியுது. சும்மாவா கைஸ், ட்வின் சிலிண்டரு ஒரு 47 bhp அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வண்டி மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பொசிஷனில் ஓட்டுறது கொஞ்சம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு பிடிக்காது. எனக்கு ஏன்னா உனக்கு எடுத்தால் ஃபுல் ஸ்போர்ட்டு பிடிக்கும், இல்லைனா ஃபுல் நேக்கடு பிடிக்கும். எனக்கு நேக்கடு இல்லை, ஒரு டூரிங் பிடிக்கும் கைஸ். இதேமாரி மிட் ரேஞ்சில் இருக்கிறது நம்மளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. டிராஃபிக்லலாம் ஓட்டலாம் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க கைஸ். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்டும் போது உங்களுக்கு. இப்போயே தருங்க, நீங்கள்லாம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இந்த வண்டியை ஓட்ட முடியாது. ஹீட் உங்களுக்கு அப்படி தெரியும், நல்லாவே அந்த ஹீட்டிங்கை நீங்கள் உணர்வீங்க இந்தமாரி டிராஃபிக்லலாம் ஓட்டுறீங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 தான். நீங்கள் எக்ஸாஸ்டர்லாம் மாட்டினீங்கன்னா ஒரு 20 தான் கைஸ் தரும்.
இந்த வண்டியோட பிரேக்கிங்கும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அடித்தோடனே நிற்கும். நீங்கள் டிராஃபிக் இந்தமாரி ஒரு இதிலலாம் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கீரே போதும் கைஸ், நீங்கள் தேர்டு கீர் போடணுன்னு தேவையே இல்லை. ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது கீர்லேயே ஈஸியாக உங்களுக்கு 60 கிலோமீட்டர் போயிடும். இந்த இனிஷியல் பவர் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம், இந்த பவர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாரி தெரியுது. இந்த இனிஷியல் பவர் அதான் சொல்கிறேன், அந்த இனிஷியல் பவர் மட்டும் ஒரு 650 சிசி அப்படிங்கும் போது அந்த இனிஷியல் பவர் இருக்கலாம். எதனால் இந்த பவர் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தெரியுதுன்னா, உங்களுக்கு வெயிட் இருக்குல்ல காய்ஸ், எடுத்த உடனே போக முடியாது. உங்களுக்கு இந்த அளவுக்கு வெயிட் ஒரு 200 கிலோவுக்கு மேலே உங்களுக்கு டியூக் 390 எல்லாம் 200 கிலோவுக்கு பிலோ தான் இருக்கும். இந்த வெயிட்டுக்கு ஃபுல்லுமே ஸ்டீல் பாடியை கொடுத்து உங்களுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் உங்களுக்கு 390 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அது ஃபுல்லுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான், அதனாலே உங்களுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் தான் பிரேக்கிங்கோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் கைஸ் இருக்குது. பிடிச்சோடனே நிற்கிது, ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஃபைனலாக இந்த வண்டியை யாரெல்லாம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வீட்டில் ஃபேமிலி யூஸுக்கும் வேணும், வீட்டில் எல்லோரையும் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, ஃபேமிலி யூஸு எல்லாமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம் ஜிடி எடுக்காமல். இல்லை நான் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வேணும், காலேஜ் பர்பஸு எல்லாத்துக்குமே கொஞ்சம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் லுக்கு தான் பிடிக்குன்னா நீங்கள் ஜிடி போகலாம். மற்றபடி உங்களுக்கு ஜிடிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,60,000 மேலே போகுது, 3,80,000 கிட்ட போகுது ப்ரைஸ். இப்போல்லாம் ரொம்ப ஹைப் ஆகிட்டு கைஸ், இந்த வண்டி ரொம்ப ஹைப் இருக்குது. ப்ரைஸில் கொட்டு கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 650 சிசி இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறது, இந்த பட்ஜெட்டில் கம்மியான ப்ரைஸில் இருக்கிற 650னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 390 இதோட காஸ்ட் அதிகம் தான். அப்புறம் வந்து வேறு எந்த பைக் எடுத்தாலும் நிஞ்சா 650 அதெல்லாம் சொல்லவே வேணாம் உங்களுக்கு, அது இதோட காஸ்ட்டை 390யோட காஸ்ட் அதிகம் உங்களுக்கு. அதெல்லாம் சூப்பர் பைக் ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு. சூப்பர் பைக்லாம் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு இப்போ G900 அந்தமாரிலாம் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சால் இதேமாரி வாங்கி பழகிங்க கைஸ். கொஞ்சம் பழகுனதுக்கப்புறம் நீங்கள் G900 எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு எடுத்தோடனே இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து MT-15 அப்படி எடுத்துகிட்டு டேரெக்டாக G900 அப்படிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓட்டவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கிறதோட ஆக்சிடெண்ட் எதுவும் நடக்கும் கைஸ். அதனால தான் நீங்கள் ஓட்டுங்க, ஓட்ட முடியாமலாம் இல்லை, போகலாம். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் கைஸ் இருக்கும். நீங்கள் சேஃப்டி முக்கியம்னா அப்படி பண்ணுங்கள். இந்த வண்டியோட டாப் 3 அட்வான்டேஜ் நான் என்னான்னு சொல்லிடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட பில் குவாலிட்டி தான் கைஸ். இந்த வண்டியோட பில் குவாலிட்டி ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாமே மெட்டலாக தான் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட பவர் தான். 47 bhp அந்த பவர் உண்மையாகவே பெஸ்ட்டு தான் கைஸ். மூணாவது கேட்டிங்கன்னா நான் சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவேன், என்னான்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் தான். ஏன்னா 390 இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் மைலேஜ் உங்களுக்கு நல்லா தான் கைஸ் தரும். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போடாமல் இருந்தீங்கன்னா இந்த வண்டி மைலேஜ் உங்களுக்கு நல்லா தான் தரும். ஹேண்ட்லிங்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் டூரிங் நல்லாவே பண்ணலாம் கைஸ். உங்களுக்கு அந்த கைவலி எதுவுமே இல்லை, பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. நல்லாவே டூரிங் பண்ணிட்டு போகலாம் நீங்கள். மைலேஜ் தான் கொஞ்சம் அடி வாங்கும், மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கியரும் நல்லா பாப் ஆகிற ஃபீல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் கைஸ். எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.